என்னது 1000க்கு அதிகமான காய்கறிகள், 150க்கு அதிகமான தக்காளி காட்சிப்படுத்துறாங்களா? மாபெரும் 4ஆம் ஆண்டு காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழா தான் நடத்துறாங்க. இது யார் நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு விதை தயாரிப்பாளர் கூட்டமைப்பு நடத்துறாங்க. இது எங்க நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் நேதாஜி கிரவுண்ட்ல தான் நடந்திருக்கு. இங்க வந்து பார்த்தம்போது தான் தெரிஞ்சது, சுமார் 1000க்கு அதிகமான காய்கறிகளும், 150 வகையான தக்காளிகளும் இருந்தது. அதேமாரி நான் பார்த்ததுல உலகிலேயே மிக சிறிய தக்காளியும் இருக்கு, மிக பெரிய தக்காளி வகைகளும் இருக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் வந்து பல்வேறு வகையான இதுல இருக்கு அவரைக்காவே. அதே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, கத்திரிக்கால முள்ளு கத்திரிக்காய், நார்மல் கத்திரிக்காய் எவ்வளோ வகையான கத்திரிக்காய்ல நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறேன். அதை விட்டா வெண்டைக்காய் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய மஞ்சள் இருக்கான்ற அளவு ஆச்சரியப்படுற அளவுக்குலாம் இருக்கு. அதை விட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பூசணியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வகையான பூசணி இருக்கு. இந்த மாதிரி பிரம்மாண்டமான காய்கறி கண்காட்சி, கிழங்கு கண்காட்சி என் வாழ்நாள்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பார்த்துட்டு நான் வந்து பிரமிச்சு போயிட்டேன். அந்த அளவுக்கு தான் வந்து இவ்வளோ வகையான தக்காளி, கத்திரிக்காய் இவ்வளோ வகையான இருக்கான்றதே எனக்கு வந்து இப்ப பார்த்தேன். கண்டிப்பா நீங்க வேலூர் நேதாஜி ஸ்டேடியத்துல இப்ப நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா ஒரு டைம் வந்து விசிட் பண்ணுங்க. இந்த காய்கறி கண்காட்சியில சிறப்பு அம்சமா பார்த்தீங்கன்னா, வீர அக்னி சிலம்பம் கனகசமுத்திலருந்து வந்து சிலம்ப நிகழ்ச்சி அரங்கேற்றுனாங்க. நீங்க இந்த காய்கறி கண்காட்சிக்கு வரப்போறீங்க, இல்ல வந்திருந்தீங்கன்னா, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு, இந்த மாரி இன்ஃபர்மேட்டிவான தகவல் தெரிஞ்சுக்க விஸ்வா விளாக்ஸ் பேஜ ஃபாலோ பண்ணீங்க. நன்றி மக்களே!